இந்த தாவேகா அரசு அமைந்ததில் இருந்து பல பிறமொழியாளர்கள் திரைத்துறையை சேர்ந்த பல இன்னைக்கு கோட் திரைப்படத்தோட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் என்கின்ற மலையாளிய தமிழ்நாட்டு கோவில்களுக்கான அறங்காவலராக நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக விஜய் நடித்த பீஸ்ட் திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக வேலை செய்த மனோஜ் பரமாம்சா என்பவரை தமிழ்நாடு திரைப்பட பயிற்சி கல்லூரியோட தலைவரா இந்த தாவேகா அரசு நியமிச்சிருக்கு. முதலமைச்சரோட தனிப்பட்ட அரசியல் ஆலோசகர் யாரு? ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு என்கின்ற தெலுங்கர். முதலமைச்சரோட பொது நிகழ்ச்சி ஆலோசகர் யாரு? விஷ்ணு ரெட்டி என்கின்ற தெலுங்கர். தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞர் யாரு? விஜய் நாராயண் என்கின்ற மலையாளி. இந்த விஜய் நாராயண் என்பவர் தான் விஜயோட ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கான வரி ஏய்ப்பு வழக்கை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தவர். கேரளாவுல ஒரு தமிழரை அந்த மாநில தலைமை வழக்கறிஞராக நியமிப்பாங்களா? கர்நாடகாவில, ஆந்திராவில, தெலுங்கானாவில, மகாராஷ்டிராவில, குஜராத்ல, ஒரிசாவில எங்கேயுமே நடக்காது. இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த அவலம் தொடர்ந்து நடக்கும். ஏன்னா தமிழர்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, தன்மானம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இனப்பற்று எதுவுமே கிடையாது.